अन्ना मेरे को 2 गिलास टी चाहिए, थोड़ा सा कम शुगर चाहिए ಮಾಡಿ ಅಣ್ಣ ಎಡಿ ಏನ ಪೋಡುங்க சாப்புண்ணுனே பார்டர் தன்னா சாப்புண்ணும் தலைவா சரிண்ணே ಅಣ್ಣ ನನಗೆ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕಣ್ಣ ಏಲ ಮಾಡಿ ಅಣ್ಣ ಮಾಡಿ ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕಣ್ಣ ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು ಮಾಡಿ ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು ಒಂದು ಬಜ್ಜಿ ಬೇಕು ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ ಅಣ್ಣ मेरे को 2 गिलास टी चाहिए, थोड़ा सा कम शुगर चाहिए ಮಾಡಿ ಅಣ್ಣ ಎಡಿ ಏನ ಪೋಡುங்க சாப்புண்ணுனே பார்டர் தன்னா சாப்புண்ணும் தலைவா போர்டை படிக்கணும் தலைவா போர்டை படிச்சு பஸ் அண்ணா மேல போடுங்க ஓடுங்கன்னு சொல்றேன் நாங்க சேலஞ்ச் போடுங்க ரியல் டைம் போடுங்க உட்கார்ந்து 1 மணி நேரம் கழிச்சு வீட்டுல போய் போடுவீங்களா எத்தனை மொழி கடிச்சா மரியாதை நான் தாய்மொழி தமிழ்ல விட்டு கொடுக்க மாட்டேன் உயிர் அது நான் இன்னொரு மொழியை கத்துக்கிட்டா ஏன் எடுக்கிறீங்க ஒரு நிமிஷம் இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட தெளிவுபடுத்திட்டோம் மும்மொழி கொள்கைனா ஹிந்தி திருப்பிலின்னு ஒத்துக்கிறீங்களா ஒரு பாயிண்ட போவோம் அப்ப கேள்வி கேளுங்க அப்ப இந்த பாயிண்ட பேசுவோம் இத பேசிட்டு அடுத்து போவோம் மும்மொழி கொள்கைனா ஹிந்தி திருப்பிலின்னு ஒத்துக்கிற வரை பிரஸ் மீட் நடத்திட்டே இருப்போம் சொல்லுங்க சென்னையை தாண்டி அந்த அதர் இப்போ ஊர்ல பாத்தீங்கன்னா வேலூர் விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூலுமே பாத்தீங்கன்னா 3rd லாங்குவேஜ் ஹிந்தி மட்டும் தான் கத்துக்கிறாங்க ஏன்னா அங்க வேற ரிசோர்ஸே இல்ல பர்சன்ஸே கிடையாது இப்போ கன்னடாவும் மலையாளமும் கத்து கொடுக்க ஆள் கிடையாது ஹிந்தி மட்டும் தான் ஆள் இருக்காங்க எதுக்குமே ஆள் கிடையாது 3rd லாங்குவேஜ் ஹிந்தியை தவிர வேற ஆளே கிடையாது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் டு டேக் ஹிந்தி வேற வழியே இல்ல அதுக்கு என்ன சொல்றீங்க இப்போ நீங்க மும்மொழி சரி நான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக சொல்றேன் ஐயா தமிழ்நாட்டில் இத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு தமிழ் ஆசிரியர்கள் பணிக்கு தயாரா இருக்கிறாங்க நாமளே ஒரு 5 ஸ்கூல் ஆரம்பிப்போம் சொல்றது கேளுங்க ஏங்க இத்தனாயிரம் கோடி செலவு பண்றீங்க இத்தனாயிரம் கோடி பண்றீங்க மற்ற மாநிலத்தில் அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன் வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா எல்லாம் இந்தி கூட்டணி தானே இங்கிருந்து தமிழ் ஆசிரியர் அனுப்புங்க 3வது மொழி படிக்குமா கேரளால இருந்து வர சொல்லுங்க ஏன்னா ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு நீங்க என்ன பிசிக்ஸ் தானே படிக்கிறீங்க ஒரு மலையாள பேப்பரை படிக்கிறீங்க ஒரு கன்னடம் பேப்பரை படிக்கிறீங்க இட் இஸ் ஒன் லாங்குவேஜ் பேப்பர் அதுல என்ன தப்பு நான் ஒண்ணே சொல்றேன் சார் உங்களுக்கு NEP இம்ப்ளிமென்ட் பண்ணதால வந்து உத்தரப்பிரதேஷ்ல பீகார்ல அசாம் மூணுத்துலயுமே பிஜேபி ரூல்ட் ஸ்டேட்ஸ்ல ஐ ஹேவ் டேட்டா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா யூபில 7.84 lakhs டிராப் அவுட்ஸ் இருக்கு பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா டேட்டா எங்க இருந்து வந்துச்சு எந்த ரெக்கார்டு 7.84 lakhs டிராப்புக்கும் NEPக்கு என்ன சம்பந்தம் ஒரு நிமிஷம் யூபில ஆல்ரெடி ஹிந்தி படிக்கிறான் எப்படி டிராப் அவுட் ஆயிருக்கு சொல்லுங்க பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா 51.6% கண்டினியூ பண்ணாங்க வெறும் 40.3 செகண்டரி எஜுகேஷன் கண்டினியூ பண்றாங்க அசாம்ல பாத்தீங்க அப்படின்னா 24.68 lakhs டிராப் அவுட் இதெல்லாம் என்ன தமிழ்நாட்டுல ஒரு நிமிஷம் கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ 51% இருந்து 49% 2% டிராப் அவுட் ஆயிருக்கு இது ஒரு நிமிஷம் உங்க லாஜிக் ஏன் பொய்ன்னு சொல்றேன் 2% டிராப் அவுட்டிங் ஆயிருக்கு நமக்கு ஆயிருக்கும் 2% டிராப் அவுட் ஆயிருக்கும் ஜிஆர்ல அப்படி இருக்கும் பொழுது நான் 3வது மொழி அமல்படுத்தவே இல்லையே ஏன் டிராப் ஆச்சு அண்ணே is there any scientific evidence to show that 3 language படிச்சவங்களோட cognitive power increase ஆகிருக்கு yes 100% தனியா பிரஸ் மீட் நாளானிக்கு வைப்போம் இதுக்கு தான் நீங்க வரணும்னு எதிர்பார்த்தேன் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து கொண்டு வர்றேன் அமெரிக்கால இருந்து கொண்டு வர்றேன் பிரெயின் வேவ் ஸ்கேன்ல இருந்து கொண்டு வர்றேன் மல்டிபிள் லாங்குவேஜ் பேசினா எப்படி காக்னிட்டிவ் எபிலிட்டி அதிகமாகும் சூப்பர் இந்த கேள்வி அருமனை நீங்க 2 நாள் அடுத்த பிரஸ் மீட்ல இதை பத்தி மட்டும் பேசுவோம் மொழிகள் அதிகமாக படிக்க காக்னிட்டிவ் எபிலிட்டி அதிகமாகுமா இதான் அடுத்த பிரஸ் மீட்டோட டிபேட் நான் ஆமான்னு சொல்லி தரவுகளோட வர்றேன் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு தரவுகளோட வாங்க ஓபன் டிபேட் வச்சுக்கோங்க தரவு என்னன்னா 3 மொழி கொள்கை படிச்சவங்க இங்க தான் வேலைக்கு வராங்க 2 மொழி கொள்கை படிச்ச ஸ்டேட்ல எங்க வர்றாங்க அவன்லாம் 3 மொழி படிக்கல ஒரு மொழியை படிச்சிட்டு வர்றான் அவங்க ஒரு பீகார் போய் பாத்தீங்களா 3 மொழி படிச்சது அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும் எங்க பீகார்ல 3 மொழி இருக்கு எந்த பீகார்ல 3 மொழி இருக்கு எந்த அண்ணா ஒரு நிமிஷம் ஒரு ஆர்கியூமெண்ட்ங்கிறது மக்கள் சிரிக்கிற மாதிரி இருக்க கூடாது ஒரு நிமிஷம் குஜராத்லயே 3 மொழி படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான்னு சொன்னீங்க நீங்க குஜராத் போய் பாத்தீங்க அவன் 3 மொழி படிச்சதை அவன் பீகார்ல போய் 3 மொழி படிச்சதை பாத்தீங்க பீகார்ல எந்த 3 மொழி சொல்லுங்க ஹிந்தி இங்கிலீஷ் அண்ட் மைத்திலி மைத்திலிங்கிறது ஒரு நிமிஷம் அந்த பகுதி எல்லாம் மதர் டங் மைத்திலியில இருக்காங்க மதர் டங் அசாம்ல போடோ இருக்காங்க மதர் டங் இருக்கு அவங்களுக்கு குஜராத்தி மதர் டங் அவன் வந்து ஹிந்தியில படிச்சுட்டு இங்க வந்தான் என்னன்னே சொல்றேன் அவங்களுக்கு 2-3 மதர் டங் இருக்குன்னா போஜ்புரி பேசுறாங்க ஹிந்தி பேசுறாங்க சின்ன குழந்தையில இருந்து 2 மொழி பேசுறான் டைலக்ட் அது ஸ்கிரிப்ட் வேற தேவநாகரி ஸ்கிரிப்ட் வேற இந்த ஸ்கிரிப்ட் வேற நமக்கு ஒரே ஒரு மொழி தான் இருக்கு சும்மா ஆணைக்கு குதிரைக்கு லிங்க் பண்ணி பூனேன்னு சொல்லாதீங்க என்னென்ன பேசுறீங்க சரி தமிழ்நாட்டில இருந்து 2 மொழி படிச்சனால அமெரிக்காக்கு போனாங்க தப்புன்னு சொல்லாமா 3 மொழி படிச்சாங்க இந்தியா தமிழ்நாட்டில இருப்பாங்க சொல்லாமா பெங்களூர்ல போய் லட்சக்கணக்கில் தமிழ் பசங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்க
அவங்களாம் 2 மொழி படிச்சனால தான் பெங்களூர் போனாங்க, 3 மொழி படிச்சா இங்கே இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாமா? அந்த மாதிரி தான் உங்க லாஜிக். நான் சொல்ற லாஜிக் எப்படி அபத்தமா இருக்கோ அதே லாஜிக் தான் நீங்க சொல்றீங்க. அதே லாஜிக் திருப்பி நான் சொல்றேன்.